திருவாரூரினுடைய ஆழி தேர் திருவிழாவிற்கு முதல் நாள் இரவு ஆயிட்டுனா திருவாரூர் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும். இருக்கிற எல்லாரும் எப்ப வருவார் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி புதுசா வந்திருப்பவங்க எல்லாம் ஒரு ஆச்சரியத்தோட இருப்பாங்க. வரக்கூடிய அடியவர்கள் எல்லார் கையிலையும் நிறைய மலர்களை கையில வச்சுக்கொண்டே இருப்பாங்க. யாரு வரப்போறான்னு நமக்குள்ள ஒரு ஆச்சரியமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். அப்படி இருக்கிறப்பதான் வெளியில வருவார் இந்த ஊரினுடைய அரசர். அவர் புறப்பட்டு வரார் அப்படின்னு சொன்னா சாதாரண அரசரா வர மாட்டார். அவர் ராஜாவுக்கெல்லாம் ராஜா, எங்களுடைய தியாகராஜா அப்படிங்கறதுனால அவர் புறப்பட்டு வர அழகு அப்படிங்கறத வார்த்தையால வர்ணிச்சு சொல்ல முடியாது. அப்படி தியாகராஜர் வெளியே வரப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் தான் யாரு, தான் எங்கேருந்து வந்திருக்கோம், தான் கூட யார் நிக்கிறா அப்படிங்கறதே மறந்துட்டு தியாகராஜர் அப்படிங்கிற ஒருத்தவர் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இருப்பாங்க. அப்படி முதல் நாள் இரவு தியாகராஜர் தன்னோட இத்தனை நாட்கள் இருந்த அந்த யதாஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு ஆழி தேருக்கு வருகிற அந்த காட்சி அப்படிங்கிறது தியாகராஜர் ஏதோ அஜபான நடனத்தோட இருக்கக்கூடிய ஒரு 100-200 பேரோட தியாகராஜர் வெளில வர மாட்டார். அவர் மக்கள் தலைகளுக்கு இடையில அவர் ஆடி வராரா அப்படிங்கிறது தெரியாது. அத்தனை தலைகளுக்கு இடையில மதந்துதான் தியாகராஜர் வருவார். அப்படி ஒரு கூட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் ஆழித்தேருக்கு முதல் நாள் இருக்கக்கூடிய தியாகராஜர் ஆழித்தேருக்கு எழுந்தருளுகிற ஒரு அற்புதமான காட்சி.